விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். 4ல் வந்து சனியோட வீட்டில் இருக்கார். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 8ல் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். கொஞ்சம் கவனமாக பேசணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். என்னென்னா வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது, கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. அதெல்லாமே ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வண்டி வாங்கலாம், லோனில் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வீடு பராமத்து வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது மனைவி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய லாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 8ஆம் அதிபதியான புதன், 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் அம்மா அடமெண்ட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்பாக்கிட்டையும் கொஞ்சம் எமோஷன்ஸ், அதனால் வந்து நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு அதனால் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கெட்டு நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க.